யார் அந்த சார் என்ற வாசகமடங்கிய பேட்ஜ் அணிந்து சென்ற அதிமுகவினரால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் அரசு பதற்றமடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டி யார் அந்த சார் என அதிமுகவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் யார் அந்த சார் என்ற வாசகங்கள் அடங்கிய பேட்ஜை அணிந்து சட்டப்பேரவைக்குள் சென்றனர். கையில் பதாகைகள் ஏந்தியவாறு அதிமுக உறுப்பினர்கள் சென்றதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பேரவைக்கு வெளியே அதிமுகவினர் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என கேள்வி எழுப்பினால் அரசு பதற்றமடைவதாக குற்றஞ்சாட்டினார். இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் மாறி மாறி அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சார், நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பதாகை கொண்டு போகணும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படுது? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு இருக்கு. இதனிடையே யார் அந்த சார் என்ற வாசகத்தை குறிப்பிட்டு கோடநாடு விவகாரத்தை ஓபிஎஸ் தரப்பினரும் கையில் எடுத்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகுராஜ் கோடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவியை அணைக்க உத்தரவிட்ட அந்த சார் யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த கொள்ளை நடப்பதற்கு ஏதுவாக அந்த மின் இணைப்பை துண்டிக்க சொன்ன அந்த சார் யார்? சிசிடிவி கேமராக்களை ஆஃப் செய்ய சொன்ன அந்த சார் யார்? அது மட்டுமல்லாமல் விசாரணையில் பல தகவல்கள் வந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கூடலூர் செக் பாயிண்டிலே பிடிபட்டதாகவும் அப்படி பிடிபட்டவர்களை விட்டுவிடச் சொல்லி ஒரு உத்தரவு பறந்ததாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் அடிப்படையில் அந்த சார் யார்? இப்படி பல சார் யார் என்கின்ற கேள்விகள் கொடநாடு விவகாரத்திலே இருக்கிறது. இன்று வரை எங்கள் அம்மா வசித்த வீட்டிலே நடந்த கொலை கொள்ளை சம்பவத்தின் குற்றவாளிகளை ஏன் தண்டிக்கவில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழக அரசிடம் அவர் கேட்கவில்லை. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு மற்றும் கோடநாடு வழக்கு ஆகியவற்றை தொடர்புபடுத்தி யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.